போகிறோம் 100 HP மோட்டார் வச்சேன் சார். எல்லாமே 100 HP போயிட்டான். பெரிய அளவில் 6 இன்ச்சஸில் அடிக்குது. அது வந்துடும். நம்முடைய பணி என்னன்னா, நம்முடைய கழிவு நீரை கொண்டு அதில் மழைநீர் வடிகால் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் KN நேரு பதில் அளித்துள்ளார். அது நடந்துகிட்டு இருக்கு. ஒசலையார் நீர்வளத்துறை தான் செய்கிறாங்க. நம்முடைய பணி என்னன்னா, நம்முடைய கழிவு நீரை கொண்டு அதில் மழை நீரை கொண்டு சேர்க்குற வேலை தான் நம்ம வேலை. நம்ம கனெக்டிவிட்டி கரெக்டாக வச்சுருக்காங்க. வேலை முடிஞ்சுன்னா கனெக்டிவிட்டி அவங்க போயிடும். அது அதனால் வேலை நடந்து 2-3 மாதத்தில் அதே பர்மனெண்ட்டாக முடிஞ்சிடும். போகிறோம் 100 HP மோட்டார் வச்சேன் சார். எல்லாமே 100 HP போயிட்டான். பெரிய அளவில் 6 இன்ச்சஸில் அடிக்குது. அது வந்துடும். நீங்க வேண்டா வந்தா மழை வந்தா ஏன்டா போட்டு இல்லம்பீங்க. மழை வேணும்னு போட்டு வாங்கினா அப்ப தண்ணி வரும் தேங்குவீங்களான்னு கேட்பீங்க. நீங்க இப்படி கேட்டா அப்படி பேசுவீங்க, அப்படி கேட்டா அப்படி பேசுவீங்க. எல்லாம் தயார் நிலையில இருக்கு. வணக்கம். 15 IAS ஆபீசர்ஸ் ரெடி, படைகள் ரெடி, உணவு கூடங்கள் ரெடி. ஒரு மழை வரும்போது ஒரு போருக்கு தயாராகக்கூடிய சூழல் தான் இருக்கு. இந்த நிலை எப்போது மாறும் சார்? இந்த நிலையில் வழக்கம் போல் மழை சாதாரண அளவு மழையினுடைய எப்படி வானிலை ஆய்வு மையம் தமிழ்நாட்டுக்கு சராசரி மழை அளவு என்ன என்று சொல்கிறார்களோ அந்த மழை அளவுக்கு தகுந்த எல்லா வடிகால்களும் தயாரிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் இருங்க, தயாரிக்கிறது. திடீரென்று ஒரே நாளில் 40 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் பெய்கிற போது இயற்கை வெள்ள யாராலும் முடியாது. அது கொஞ்சம் நாள் ஆகும். அதுதான் விஷயம். ஆனால் நாங்கள் தயாராக இருக்கோம். அதுக்கு ஒரு பாராட்டு கொடுங்க. வணக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.